பிறந்த சிறந்த மொழிகளிலே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் லட்சுமி பிரியா. அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம், பாரதியின் கவிதை கனலால் கிடைத்த சுதந்திரம், வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், இப்படிப்பட்ட தியாகிகளின் உயிர் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளன்று சுதந்திர தினம். நமது இந்தியா சுதந்திரமானதாம். நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை, உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ காரணம் நமது தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். 17ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சிகளை கச்சிதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன் வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலேயே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தனர். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் தனது வாழ்க்கையினை சுதந்திர விடுதலைக்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி, நேரு, ராணி லட்சுமிபாய், ராணி வேலு நாச்சியார், பாரதிதாசன், வ.உ.சி., வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்கள் இருந்தாலும் பல தலைவர்களும் வீரர்களும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். பலர் தங்களின் உயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும் 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதியும், உங்களது ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என்று நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று பாலகங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என்று பகத்சிங்கும் முழங்கினர். தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் ஜான்சி ராணி அன்னி பெசன்ட் அம்மையாரும், தமிழகத்தில் தில்லையாடி வள்ளியம்மை, கடலூர் அஞ்சலை அம்மாள், லீலாவதி அம்மாள் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் பங்கேற்றனர். அறவழி போராட்டத்தில் நிலை உச்சத்தை அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளன்று விடுதலையை அளித்தனர். சுதந்திர தினமான இன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பிறந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம் என்றென்றும். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்ப்புற ஒற்றுடையாள் என்று பாரதியின் வரிகளுக்கேற்ப மொழி, மதம், சாதி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கின்றோம். உதித்த சுதந்திரம் நம் சுதந்திரம். மனதில் விடுதலை, வார்த்தையில் நம்பிக்கை, உள்ளத்தில் பெருமை பொங்கி முழங்கிடுவோம் வந்தே மாதரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.